இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு என்கவுண்டர் நடக்கும்போது வழக்கமாக அது ஒரு ரொம்ப பேசுபொருளாக மாறும். ஆனால் அது என்னமோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவினுடைய தாக்கத்தில் அது வேறு வேறு பிரச்சனைகள் பூதாகரப்படுத்தப்பட்டதுனால இது ஒரு பெரிய பேசுபொருள் ஆகலை. நீங்கள் காக்காத்தோப்பு பாலாஜியாக இருக்கட்டும் அல்லது திருவேங்கடம், இப்போ இந்த சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த என்கவுண்டர், இது எல்லாமே இந்த ரவுடி கும்பலுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணுங்கிற காரணத்தினாலேயே செய்யப்பட்டதா, இல்லை நிஜமாலுமே இவங்க ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் கொடுத்துருப்பாங்களா போலீஸுக்கும்? இல்லை, இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் வந்து துரையாக இருக்கட்டும், திருச்சி துரையாக இருக்கட்டும், இல்லை திருவேங்கடம் கொலையாக இருக்கட்டும், பாலாஜி, அதாவது இப்போ சிசிங் ராஜா, எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ள எல்லாமே நம்ம கூட இருந்து அங்கே போய் விசாரித்து பார்த்ததில்ல. இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. ஏதாவது என்னன்னா செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நாங்கள் சுட்டோன்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சுட்டாங்க நாங்கள் திரும்ப, இது எதுவுமே நடக்கலை. இவங்க பிடிச்சிட்டு போய் சுட்டாங்க, அவ்வளோதான். இவங்க வந்து அவங்க ஃபயர் பண்ணாங்கன்றதெல்லாம் அப்பட்டமான பொய். இவங்களே ஃபயர் பண்ணி கொன்னுட்டு செல்ஃப் டிஃபென்ஸுன்ற ஒரு இதை எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி ஐபிசியில் இப்போ பிஎன்எஸ் ஆக்டில் அந்த வந்திருக்கு, எல்லாமே அதே தான். ஒவ்வொரு நபரும் தன்னை தற்காத்து கொள்வதற்காக தன்னை தாக்க வருபவரை தாக்கி அவரின் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு கூட போகலாம். அது செல்ஃப் டிஃபென்ஸு. அது எல்லாருக்கும் உண்டு, காவல்துறைக்கு மட்டும் இல்லை, எல்லா பப்ளிக்கும். என்னை கொலை செய்ய வந்தால் என் உயிரை எடுத்து விடுவார் என்று நான் வந்து அந்த ஃபீலிங் இருக்கணும் எனக்கு. அதுவரை அந்த ஸ்டேஜில் நான் அந்த என்னை கொல்ல வருபவரின் உயிரை எடுப்பதற்கு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. ஆமாம், ஏற்கனவே இருக்கா? இருக்கு இல்லை, ஏற்கனவே ஐபிசி வெள்ளக்கார காலத்தில் இருந்து ஐபிசிலையும் இருக்கு, இன்னைக்கு உள்ள சட்டத்திலையும் இருக்கு. ஓகே. ஆனால் அதை முறையாக பயன்படுத்துகிறாங்களா, இல்லை அது உண்மையாக நடந்ததா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், திருவேங்கடத்தை அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தவுடனே போய் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகிறார். காவல் நிலையத்தில் சரண்டரான ஒருத்தரை இவங்க கஸ்டடி எடுக்கிறாங்க. கஸ்டடி எடுத்தது வேற காவல்துறை, ஆனால் கொருக்குப்பேட்டை இன்ஸ்பெக்டர் தான் அவரை வந்து அந்த வெடிகுண்டு மறைச்சு வச்சிருக்காருன்னு ஒரு கன்ஃபெஷன் கொடுத்ததை அந்த வெடிகுண்டை எடுப்பதற்கு கூட்டிகிட்டு போகிறது யாருன்னா வேற இன்ஸ்பெக்டர். நடந்தது கொளத்தூர், ஆனால் எடுத்துகிட்டு போகிற இன்ஸ்பெக்டர் யாருன்னா வேற இன்ஸ்பெக்டர், கொருக்குப்பேட்டை இன்ஸ்பெக்டர். அவர் எடுத்துகிட்டு போகும்போது ரெட்டேரி பக்கத்தில் தப்பிச்சு ஓடுறாரு. அவ்வளவு போலீஸ் டீமோட போன ஒரு நபர் எப்படி தப்பிச்சு ஓட முடியும்? ஒரு கேள்வி. அவரே சரண்டர் ஆகிற, குற்றம் நடந்தவுடன் போய் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகிற ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓடணும்? கன்ஃபெஷன் கொடுக்குறாரு, நேராக போய் ஏன் அதிகாலையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? ஒரு கேள்வி. ஏன் பகலில் எடுத்துகிட்டு போகக்கூடாதா? ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகக்கூடாதா? ஏன் எந்த ஒரு குற்றத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு தானே இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, வீடியோ எடுக்கிறீங்க. உங்கள்கிட்ட எல்லா டெக்னாலஜி இருக்கு, ஏன் எடுக்கலை? ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. தப்பிச்சு அவ்வளவு காவல்துறையினரோடு போன ஒருத்தர் ரெட்டேரி பக்கத்தில் இறங்கி நான் வந்து அதாவது இயற்கை உபாதை கழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு காணாமல் போயிட்டார். எப்படி மாயமாக மறந்தாரு? உடனே இவங்க வந்து இக்பால்னு நினைக்கிறேன், அவர் அங்கே வந்து ஒரு ஆய்வாளர் சுட்டுக்கொள்கிறார். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய நாடகம். இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அவர் தப்பிச்சும் ஓடலை. இவங்க கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல வச்சு சுட்டு கொன்னுட்டு நாங்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்காக சுட்டு கொண்டோன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ வந்து காக்காத்தோப்பு பாலாஜி ஆந்திரா போனவர், ஆந்திராவில் தங்கியிருக்கார். ஆந்திராவில் தங்கியிருந்தவரை போய் சுற்றி வளைச்சு பிடிச்சி கொண்டு வந்து அதே ரெட்டேரி பக்கத்தில் வச்சுருந்து கிட்டத்தட்ட பல மணி நேரம் சதி நடக்குது அந்த இடத்துல. பல காவல்துறை அதிகாரி வந்து பாலாஜிகிட்ட பேசுகிறாங்க. பேசி காலையில் 2:30 மணிக்கு மேலே தான் முடிவு பண்ணுறாங்க அவரை என்கவுண்டர் பண்ணணும்னு. என்ன பண்ணுறாங்க, நாதமுனின்னு ஒரு எஸ்ஐ வந்து சோதனை செஞ்சாராம்.
சோதனை செஞ்ச போது இவர் கார்ல இருந்து தப்பிச்சு ஓடினாரா? அதே சரவணன், எந்த சரவணன் நீங்க பாருங்க, அந்த கொருக்குப்பேட்டை சரவணன் இருக்கார் இல்லையா, அந்த கொலையில் இன்வால்வ் ஆனார் இல்லையா என்கவுண்டரில், அதே சரவணன் விரட்டி போய் இவரை வந்து பிடிக்க முயற்சி பண்ணும்போது அவர் துப்பாக்கியால் சுட்டாரா, இவர் வந்து திருப்பி சுட்டாரா. இப்போ நான் கேட்குறேன், எல்லாரும் ரவுடிகள்கிட்ட எப்படி துப்பாக்கி வந்துச்சு? இது அப்பட்டமான பொய். என்னன்னா இன்னைக்கு அப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கா? எல்லார்ட்டையும் துப்பாக்கி இருக்கா? இல்லை. இவர்கள் இன்னைக்கு காவல்துறையிடம் வந்து சட்டவிரோதமாக கஞ்சா இருக்கு. நீங்கள் பல காவல் நிலையத்தை நீங்கள் சோதனை செய்யுங்க, கஞ்சா இருக்கு. என்னன்னா கஞ்சா வழக்கு போடுறதுக்காக பல இடங்கள்ல இவங்களே கள்ளத்துப்பாக்கி வச்சுக்கிட்டு ரவுடிகள் இருந்து ரெக்கவரி பண்றதா இது மாதிரி பொய்யான வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இப்ப நடந்திருக்க சிசிங் ராஜா இது அவரை கடப்பால பிடிச்சிருக்காங்க. அதுவும் சொல்றாங்க இங்க இருந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ்ல உள்ள டீம் பிடிச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய கொலையில சம்பந்தப்பட்டவர்னு பிடிச்ச ஒரு டீம் அந்த வழக்கில் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணாம ஏதோ இது ஆகஸ்ட்ல மிரட்டினாங்க அப்படின்னு. இப்போ அது அப்படி மிரட்டினதா எந்த ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தா இந்நேரம் அது வந்து பத்திரிகையில் வந்திருக்கும், எல்லா இதுலேயும் வந்திருக்கும். ஏன்னா ஒரு தேடப்படக்கூடிய குற்றவாளி, ப்ரொக்ளைம்டு அஃபண்டர், நண்பர் வழக்கறிஞர் சொல்றது மாதிரி அவர் ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபண்டர். அவர் ஒரு குற்றத்தை செஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். ஆனால் அது மாதிரி எந்த ஒரு எஃப்ஐஆர் இல்லை. இன்னைக்கு சிபி சொல்றாரு இது மாதிரி வந்து இல்லை, இந்த பிக் அண்ட் சூஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதாவது ஜூலை மாதம் ஆம்ஸ்டாங்கினுடைய மர்டர் நடக்குது. நீங்கள் ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த சேசிங் ராஜா துப்பாக்கி வச்சு மிரட்டினாருன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்குன்னு சொல்கிறாரு. யார் நாம் சொல்ல, ஒரு சிபி சக்கரவர்த்தி தான் சொல்கிறாரு, அவர் தான் சொல்கிறாரு. நீங்கள் காக்கா தோப்பு பாலாஜியாக இருக்கட்டும், இப்போது இந்த மர்டர் நடந்த பிறகு சார், இந்த ஆம்ஸ்டாங்கினுடைய கொலை நடந்த பிறகு அது நிஜமாலுமே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இந்திய அளவில் பெரிய டிஸ்டர்ப் பண்ண ஒரு கேஸ் தான் அது நடந்த பிறகு நீங்கள் இவங்களை எல்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் போட்டு ஆளை தூக்கியிருக்காங்களான்னு கேட்குறேன். அப்படித்தான் நடந்தது. அப்படிதான். அதுக்காக எல்லாம் ப்ரீ பிளான் எல்லாமே யாரோ ஒருத்தரை போடணும் அப்படின்லாம் கிடையாது. இது அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் முடிவு செய்து நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவரை போடணும் அப்படின்னு நகர்ந்து கொண்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. இப்போ வந்து பாலாஜியை வந்து எப்படி போடணுன்றத திட்டம் போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல, காக்கா தோப்பு பாலாஜி அப்படிங்கிற இந்த நபர் வந்து மவுண்ட் ரோட்ல வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால குண்டடிச்சவர் தான், அக்யூஸ்டு தான். இல்ல நான் அதான் சொல்றேன், பகல்ல நான் சொல்றேன். இல்ல ஒரே நிமிஷம், காக்கா தோப்பு அவரு அடிச்சாங்க, அவர் மேல அடிச்சாங்க. சிடி மணியும் ஒரு பிரபல வழக்கறிஞர். அப்ப சம்பவம் செந்தில் பாம் அடிக்கிறாப்புல ஜெமினி பிரிட்ஜ் டவுன்ல. அதான் அவங்க ஜிஎன்சிடி ரோட்ல புந்து அந்த வண்டி வெளியாயிடுச்சு. அதுல இருந்து அப்ஸ்காண்ட் தான் அவங்க. இல்ல இது என்னன்னா, ஒரு 2 பேர் போய்கிட்டு இருக்கும்போது பாம் அடிச்சாங்க, அது சம்பவ செந்தில் ஆளுங்க அடிச்சாங்க அப்படின்றது எல்லாமே இப்போ வருது இல்லையா. இப்போ எதுலேயுமே வந்து சம்பவ செந்தில் யாருன்னே இப்போ யாருக்கும் தெரியாது. இந்த இதை பொறுத்தளவில் ஒவ்வொருத்தரையும் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பாலாஜி 2 வருஷமாக ஜெயிலில் இருந்தார். 2 வருஷமாக அவர் மீது ஒரு கஞ்சா வழக்கு, பொய் வழக்கு தான் போட்டாங்க. உள்ளே இருந்தார், வெளில வந்தார். ஒரு 8.5 மாதமாக வெளியில் தான் இருக்கார். எல்லா வழக்கையும் முடிச்சுறாரு. அவர் மீது 2 வழக்கு தான் நிலுவையில் இருக்கு. அப்படியே சார் ஆமாம், 2 வழக்குலாம். சென்னையில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு வழக்கு, வேலூரில் ஒரு ஜெயிலுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவ வழக்கு, ஒரு அடிதடி வழக்கு. அந்த 2 வழக்கை தவிர எல்லா வழக்கையும் முடிச்சுறாரு. அதாவது நான் திருந்தி வாழணும்னு அவர் விரும்புகிறாரு. இடையில புளியந்தோப்பு டிசி கூப்பிட்டு 110 போடணும் வாங்கன்னு கூப்பிடும்போது, நான் தான் திருந்தி வாழ்கிறேன்ல, என் மேலே எந்த குற்றச்சாட்டு இருக்கு, 5 வருஷமாக எந்த கேஸும் இல்லை, அதனால் நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. என் மேலே எந்த கேஸ் இல்லை, 3 வருஷமாக எந்த கேஸ் இல்லை, நான் வர முடியாது அப்படின்னு சொன்ன அதுதான் அவர் நம்மளை ஏற்று கேட்குறான், அவனை விடக்கூடாது அப்படின்ற ஒரு திட்டம் முன்னாடியே இவங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணி இந்த அருண் வந்ததுலேருந்து இவர் வந்தவுடனே ஒரு பேட்டி கொடுத்தாரு. வந்தவுடனே நான் வந்து அவர்கள் மொழியில் நான் பேசுவேன்னு.
உங்களுக்கு இதுதான் இருக்கிறதுல, இந்த சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்குதா, தமிழ்நாட்டில் வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்குதா அல்லது காவல்துறையின் துப்பாக்கி ஆட்சி நடக்குதான்ற கேள்வியை வச்சு தான் நான் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். உண்மையிலே அது சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்கவே இல்லை, அதுதான் உண்மை. இப்போ இவங்க நான் என்ன கேட்குறேன், இப்போ இவங்க ஆளாளுக்கு ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் எல்லாமே இவங்களுக்கு இருக்கிற பகையில் வந்து இவங்க கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால் மொத்த லாண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கே நிலை குலைஞ்சிருச்சு, சரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அவப்பெயர்கள், போலீஸுக்கு தலைவலி, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் காவல்துறை இவங்களை கைது பண்ணால் கரெக்டாக நடந்துக்கணும். இல்லை, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. ஆம்ஸ்ட்ராங் ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு மாநிலத்தின் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர், ஒரு மாநில தலைவர். அவரை கொலை செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க, 30 குற்றவாளிகள் சேர்ந்து சதியில் ஈடுபட்டதா சொல்கிறீங்க. அதில் சில பேர் ஜெயிலில் இருக்காங்க, வெளியில் இருக்காங்க. உங்கள் உளவுத்துறை என்ன செஞ்சு? ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். நீங்கள் ஏதாவது உளவுத்துறையில் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? உங்கள் காவல்துறைக்குள்ளே ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்லை. நீங்கள் அதாவது அடுத்த கட்டமாக இதில் குற்றத்தை செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? அவன் குற்றவாளியை டக்குன்னு பிடிச்சி சுடுறீங்க. அப்போ என்னன்னா பின்னணியில எதையோ நீங்க மறைக்க விரும்புறீங்க. ஓகே, உண்மை இது, உண்மை அதுதான். பின்னணியை மறைக்க விரும்புறீங்க. திருவேங்கடத்தை சுட்டீங்க. இப்ப சிசிங் ராஜா இதுல இன்வால்வ்டுன்னு சொல்றீங்க. இப்ப சிபி சக்கரவர்த்தி இன்வால்வ் இல்லைன்றாரு. இவ்வளவு காலமா இதுல இன்வால்வ்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தர் நாளைக்கு நீங்க வந்து சம்பவ செந்தில இன்வால்வ்டுன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்ப காவல்துறை எந்த மனநிலையில இருக்கு? உண்மையான விசாரணை போய்கிட்டு இருக்கா அப்படின்ற சந்தேகம். ஆம்ஸ்ட்ராங் கொலையை சென்னை காவல்துறை மூடி மறைக்கிறது அல்லது குழி தோண்டி புதைத்து விட்டது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே ஓகே.